على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு மிக முக்கியமான எங்களோட மார்க்கத்தில் ஷரியத்தில் பரலான ஒரு கடமையுடைய காலம் மிக நெருங்கிக் கொண்டு இருக்கு. ஹஜ்ஜுடைய அந்த காலம், ஹஜ்ஜுடைய காலத்தை பொறுத்த வரையில அது ஒரு குடும்பத்தினுடைய தியாகம், அதனுடைய அந்த அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அல்லாஹுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி கொடுத்த முன்னுரிமை. அந்த இபாதத்தை யார் யாரெல்லாம் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் நிறைவேற்றுவது கடமை. இந்த மார்க்கத்தில் எந்த அளவு தூரத்துக்கு அதை சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்தோட வாழ்றதுக்கு சாதாரணமாக இருக்கிறதுக்கு முடியுமான வீடு, அவனுடைய தேவைக்கேற்ற வாகனம், அது போக மேல்மிச்சமாக அவனுக்கு இருக்குது. அப்ப அந்த காசை பார்க்கணும், எனக்கு இதால ஹஜ்ஜு செய்யறதுக்குரிய இருக்குதா, அதுக்கு அது அப்படியே ஹஜ்ஜுக்காக வேண்டி பயன்படுத்துறது கட்டாய கடமை, பரல். வீடு இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் அப்ராட்ல சும்மா வீட்டை வச்சிருக்கிறாங்க, கணக்கே இல்லை, எத்தனையோ வருஷ காலமாக. வாகனம் இருக்கிறது, தேவையை விட அதிகமான முறையில அதனுடைய வாகனத்துடைய நிலைமை இருக்குது, ஆக கூட பொறுமதியாகவும் இருக்குது. ஆனால் இவர் இன்னும் ஹஜ்ஜு செஞ்சில்லை. வெளிநாடுகளுக்கு ட்ரிப் போறாரு, வெளிநாடுகளுக்கு போறாரு, அதுகளுக்கு செலவழிக்கிறாரு, ஆனா இன்னும் ஹஜ்ஜை செஞ்சில்லைண்டா அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாகத்தான் இருப்பார். கடினமான எச்சரிக்கைகள் இருக்குது. என்றால் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கடமை. ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலேயும் அதனுடைய ஆசை, ஆர்வம், தேற்ற, துவா, ஏன் அல்லாஹு தஆலா அதை அப்படிப்பட்ட ஒரு தொடர்புள்ளதாக ஆக்கியிருக்கின்றான். அந்த இபாதத் அது யாரு செஞ்ச இபாதத்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம் என்று சொல்லும் பொழுது அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் இருந்துச்சு. ஒரு சராசரி மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சிந்தனை ரீதியாகவும் அவனுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுக்கு முடியும். இந்த அளவுக்கு போய் கட்டுப்பட முடியும் என்ற அந்த நிரூபணம் தான் அந்த வாழ்க்கை. எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை
இப்ப எனக்கு செய்ய இயலாது, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்மார் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்க இல்லை. எல்லாமே என் ரப்புக்கு முன்னால நான் அவனுடைய கட்டளைந்து வந்தால் அதுக்கு நான் எப்படி முகம் கொடுக்கணும், அதுதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. தவாப் செய்யறதும் சை செய்யறதும் அங்க போயிட்டு மினால கல்லறியதும் மரபால நிற்கிறதும் என்ன கிடைக்கிறது? வெளிரங்கத்துல நாங்க என்ன எடுத்துட்டு வாரோம், எங்கட வெளிரங்கத்துல எதுவுமே இல்லை. ஆனா அல்லாஹினுடைய திருப்தி, பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு பாக்கியத்தை ஏன் கொடுக்கின்றான்? அந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகம் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டான். இத்தகவல்லாஹு இப்ராஹிம ஹலீலா அப்படின்றான். நிறைய பேர் இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணத்துல நண்பர் அப்படின்றாங்க. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நண்பராக எடுத்துக்கொண்டான் அப்படின்றான். தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த ஹலீல் என்ற இந்த வார்த்தைக்கு இதுக்கு நண்பர் என்ற அந்த மீனிங் எல்லாம் சொல்ற. ஹலீல் என்ற ஹுல்வத், ஹல்வத், ஹுல்லா அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டு விட்டாரு, எல்லாத்தையுமே விட்டு விட்டாரு. எதுக்காக வேண்டிய? அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறான். இவரு எந்த ஒரு அணு அளவு கூட வேற யாருக்காக வேண்டி வாழல்ல, எனக்காக வேண்டித்தான் வாழ்ந்தார். ஹலீல், அதுதான் ஹலீல் என்றது, நண்பர் அல்ல. நண்பர் அப்பப்ப மாறி போகலாம், சிந்தனை மாறலாம், அவர் வேற குரூப்போட சேரலாம். நண்பர் அதுக்கு நிறைய மீனிங்கள் இருக்குது. அந்த நண்பர் அல்ல, அது அல்லாஹ் எடுத்துக்கொண்டது. அதேதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தது. நான் என்னுடைய அந்த தனிப்பட்ட ரீதியில எனக்குண்டே ஒத்தரை நான் எடுக்கிறதாக இருந்தால் அது அபூபக்கராகத்தான் இருப்பார். ஆனா எனக்கு இந்த நட்பு போதும் இல்லைன்னு எனக்காக வேண்டிய எல்லாத்தையும் தியாகம் செஞ்சார். அவருடைய எல்லாம் ஸ்டேட்டஸ்ல இருந்து, ஃபேமிலியில இருந்து, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மார்ல இருந்து, அவனோட பொருள்கள்ல இருந்து எல்லாத்தையும் விட்டாரு. அப்ப இந்த அந்த பொசிஷன் தான். அதனாலதான் நான் அவரை அப்படி எடுத்துக்கொண்டிருப்பேன், ஆனாலும் எனக்கு நட்பு போதும் அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எதுக்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் இல்லை, இந்த ரப்பான் அதுக்குத்தான் முதலாவது. மனைவிக்கும் அல்ல, பிள்ளைகளுக்கும் அல்ல, என்னுடைய ஆட்சிக்கும் அல்ல, என்ற சமூகத்துக்கும் அல்ல, எல்லாமே எனக்காக வேண்டி அல்லாஹு தஆலா. அதனாலதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குவாலிட்டிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 6-7 பண்புகளை குர்ஆன்ல சொல்றான். நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்து அதை எங்களுடைய வாழ்க்கையில அதை அப்படியே நாங்க உண்டாக்கி கொள்ள வேண்டிய அடிப்படையான அந்த விடயங்கள் இதை நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதை பிராக்டிஸ் பண்ணணும். நாங்க அல்லாஹு தஆலா காட்டுறான் இந்த பண்புகள் அவ்வளவு முக்கியமான பண்பு. நாங்க எங்க மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணத்துல பாக்குறோம், என்னென்ன குவாலிட்டி இருக்குது மாப்பிள்ளைட்ட அப்படின்னு சொல்லி. கடைக்கொத்தர வேலை கிடைக்கிறதுல இன்டர்வியூ பண்றோம். எங்களோட ஒவ்வொரு உதயத்துக்கும் நாங்க குவாலிட்டி பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பார்த்த குவாலிட்டிய பாருங்க, எப்படிப்பட்ட குவாலிட்டி உள்ளவராக இவர் இருந்தாரு. இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். ஒரு ஆயத்துல 3 சொல்றான், ஹலீம், அவ்வாஹ், முனீப் அப்படின்றான். இன்னும் ஒரு ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த இப்ராஹீம கான உம்மத், ஒரு சமூகமாக இருந்தாரு, கானித்தாக இருந்தாரு, ஹனீஃபாக இருந்தாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், ஷாக்கிராக இருந்தார், முஃமினாக இருந்தார். இந்த 7-8 குவாலிட்டிஸ் அல்லாஹ் சொல்றான். ஒரு அற்புதமான குவாலிட்டிகள் எல்லாருக்குமே வர வேண்டியது. ஒரு ஹியூமனிடேரியன் மனித நேயம் உள்ள ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டிய பண்பு இது இருந்தாலே போதும். எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சிக்கலும் இருக்காது, எந்த சங்கடமும் இருக்காது. முதலாவது அல்லாஹ் சொல்றான் ஹலீம் அப்படின்றான். ஹலீம் தான் டிரெக்டாக நாங்க அரபிக்ல மீனிங் கொடுக்கிறதாக இருந்தா பொறுமை. பொறுமை. ஆனா பொறுமைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, சபர். சபர் இருந்தாலும் பொறுமைதான். ஹலீம் அதுவும் பொறுமைதான். ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? சபர் என்று சொல்றது யாராவது எங்களுக்கு அடிக்க வாராங்க, தாக்க வாராங்க,
நாங்க தொடர்பா இருக்கிறோம். வாப்பா என்னோட இறக்கமாக இருக்கிறாரு. அந்த நேரத்துல வாப்பாக்கு எதிராக பேச இயலாது, என்னோட பொஸ்ஸுக்கு எதிராக பேச இயலாது. அதனால பொறுமையாக இருக்கிறேன். இதுக்குதான் சபர் என்று அரபியில. ஹலீம்ல என்ன தெரியுமா? ஹெல்ம் அப்படின்னு சொன்னா சகிப்புத்தன்மை, பொறுமைதான். ஆனா அவரிடத்துல இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. திருப்பி அடிக்க இயலும், திருப்பி பேச இயலும், திருப்பி அதுக்கு எதிராக ஆக்ஷன் அடிக்க இயலும், திருப்பி என்னென்னலாம் செய்ய இயலும். ஆனா இல்ல ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான், நான் பொறுமையாக இருக்கிறேன். இந்த இதுக்குத்தான் ஹலீம் என்று. சவர் எல்லாருக்கும் செய்யாது, அடிஞ்சொலையலா, இன்ஃபுளுன்ஸ் இல்ல, பள்ளி டெஸ்ட் போர்ட் நீக்கிறாரு, அவர் தலைவரா இருக்கிறாரு, அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு, அவர் வசதியாய் போய்க்குது, என்னால ஒண்ணும் செய்ய இயலாது, வேற என்ன செய்ய, பொறுமையாக இருப்போம். அதல்ல, எல்லாமே இருந்தும் கூட நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், ரப்புட்ட பாடம் கொடுப்பேன், ரப்பு போதுமானவன். இந்த பலத்தை காட்டுறதில்லை. நான் இருவில குட்டுக்கிறேன் கேம் உண்டு பாருங்களே, நான் செஞ்ச விலகு நான் யாருன்னு சொல்லி அது ஒன்றும் இல்லை. யா அல்லாஹ் நீயே போதுமானவன். அல்லாஹ்தான் ரப்பின் பக்கம் அந்த தன்மை. இது விசேஷமா நான் வாலிபரத்தான் சொல்றேன். உங்களோட குவாலிட்டிய இந்த குவாலிட்டியா மாத்திக்கோங்க. எப்பவுமே ரப்போட தொடர்பாக, ரப்போட அல்லாஹ் அவனிடமே நாங்க தான், அவன் தான் எங்களுக்கு உதவி செய்கிறவன், அவன் தான் எங்களுக்கு அனைத்தையுமே நிறைவேற்ற. ஓவர் திங்கிங்க்கு போகவான, ஓவர் திங்கிங் போகாதீங்க. யோசி அடுத்த கட்டம் என்ன, யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போற, எக்ஸாம்ல பாஸ் ஆக இல்லாட்டி நான் என்ன நிலைமைக்கு போயிட்டு சேருவேன், அடுத்த கட்டம் நான் எப்ரோட்ல போயிட்டு செட்டில் ஆனா தான் நிம்மதியா இருக்கணும். இது ஒன்றும் போட்டு அலட்டி உங்களோட ஓவர் திங்கிங்க்கு போயிட்டு நீங்க மென்டல் டிசார்டராக, மென்டல் இல்னஸாக ஆகிடாதீங்க. சொல்றாங்களா? ரைட், என்ற ரப்பி இருக்கிறான், அல்லாஹ் கைவிட மாட்டான். நான் ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது அல்லாஹ் வழிகளை திறந்து தருவார். அந்த சிந்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷம்? 70 வருடங்கள், 80 வருடங்கள் குழந்தை இல்லை. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் ஹலீல்னு சொல்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வேண்டி வந்தவர் அப்படின்னா துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தைய தாயா அல்லாஹ், சாலிஹான குழந்தைய தாயா அல்லாஹ். பாருங்க ஹசரத், நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா தஹஜ்ஜத் தொழுற விஷயம் நடக்குது இல்லை, நான் ஒரு கிழமையா அல்லாட்ட கேட்கிற விஷயம் நடக்குது இல்லை, எல்லாவும் இதை செஞ்சு தாரான் இல்ல போல. இந்த மென்டாலிட்டியை பாருங்க. நாங்க நினைக்கிறோம் உடனடியாக எல்லாம் நடப்போம், கேட்டோம்னு அல்லாட உதவியோட முன்னாடி சரி வராது. தொழுவேன்தான், ஆனா விஷயம் நடக்குது கிட்ட தொழுவே விட்டு போட்டேன், சரி வருவதில்லை. அவுதுபில்லாஹி மினஷ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வருடமாக கேட்கிறாங்க, ஒருக்க சரி தவறு சரி, யா அல்லாஹ் நீ என்ன உன்னுடைய நண்பரா அல்லது உன்னுடைய கலீல் என்று சொல்லி சொல்றாயே, எனக்காக வேண்டி எல்லாம் தியாகம் செஞ்சு வருந்து இவ்வளவு காலமா புள்ளைய கேட்டு நீ புள்ள பாக்கிய தரலையா அல்லாஹ், நவுதுபில்லாஹி. இந்த வார்த்தையை பாவிக்கல, இந்த மோசமான இந்த நன்றி கெட்ட தனமான வார்த்தைகளை பாவிக்கல. இந்த அதிகமான பேர் வீடுகள்ல பெண்களையும் பாருங்க, கொஞ்ச நாள் துவா, கொஞ்ச நாள் குர்ஆன், கொஞ்ச நாள் திக்ர், எல்லாம் கட்டிச்சுட்டு முரட்டியா. எங்க இருக்குது அப்படி? ரப்பு பார்க்கிறான். எங்களை விட்டு அறிந்தவன் அல்லாஹ், எங்களை பத்தி யாருன்னு அவனுக்கு தெரியும். எங்களோட கண்டினியூவான அந்த பங்கு. ஒரு ஹஸ்பண்டுக்கு வைஃப் கட்டுப்படுறது அப்படின்னு ஒரு கிழமை கட்டுப்பட்டாச்சு, நான் கட்டுப்பட நடக்கிறேன். இப்ப முழுக்க மாற்றம் செய்யறான், நான் கட்டுப்பட நடந்தேன், நான் ஒரு கிழமை கட்டுப்பட நடந்தேன், நான் ஒரு கிழமை. சரி வருமா? அது வாழ்க்கை பூரா அண்டர்ஸ்டாண்டிங்கோட 2 பேரும் அந்த வாழ்க்கையை கொண்டு போவதுதான். ஆனா அது நாங்க அங்க 1 மாசம் 2 மாசத்துல எங்களுடைய வாழ்க்கை பூரா ரப்புடைய அந்த தொடர்பு, நாங்க செய்யற அமல், நாங்க செய்யற துஆ எல்லாம் சீராக இருக்குதா? ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய அந்த தொடர்போட இருந்து கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும், ரப்புடைய தொடர்பிலே இருக்கணும். அதான் நல்லா காட்டுறான். அது கொஞ்ச நாள் பேர் ஓடுறதே இல்லை, கொஞ்ச நாள் பேருக்கு விட்டு சரி போதும், விதிப்புற கேட்டதே இல்லை, வேற வழியா பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய பயங்கரமான சோதனையை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படி அல்ல, பொறுமையாக இருக்கிறது. இல்ல பரவாயில்லை, இந்த ரப் இருக்கிறான், கைவிட மாட்டான். பிந்த ஏதோ ஹைர்கள் இருக்குது, நலவுகள் இருக்குது, ஏதோ இபாதத் சரியாக அமைச்சு கொள்ளணும், நான் அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கிறதுக்குரிய மாதிரி அமைச்சு கொள்ளணும். இந்த மனோநிலைமை
தொடராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில எப்போதுமே இருந்த ஒரு அந்த யதார்த்தமான நிலைமை. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இரண்டாவது பண்பு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ், அல்லாஹ்னா மீனிங் என்ன தெரியுமா? அந்த என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு தொலைப்போங்களே, நீங்க டிவி பார்க்க வானமே, படம் பார்க்க வானமே, ஹராமே, இதெல்லாம் செய்யாம இருங்களே சொல்லி 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 கேட்கிறாரு இல்ல. இவ என்ன செய்யறது இவங்களுக்காக வேண்டி? எனக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யறேன்னு விளங்குதில்லையே. இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிட்டேனே, இவ்வளவு நான் நல்ல விடயங்களை எழுதிட்டேனே, ஆனா கணக்கெடுக்கிறாங்க இல்லையே. இதுக்கெல்லாம் ரப்புடைய தண்டனை வந்தா நான் என்ன செய்யறது? அந்த அப்படிதான் அல்லாஹு தஆலா இதுக்கு குர்ஆன்ல ஒரு ஸ்டோரியை சொல்றான். ஆச்சரியமான ஒரு ஸ்டோரி வந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இருக்கிறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எங்களை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு இப்ராஹிமுடைய அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுடைய செய்தி வரவில்லையா அப்படின்னு கேட்கிறான். ஹதீசு லைஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் கொஞ்சம் வந்தாங்களே, அவங்களோட செய்தி உங்களுக்கு வரவில்லையான்னு கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வராங்க, வந்து சலாம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே அவங்கள கூட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு வீட்டு உள்ள போயிட்டு மனைவிட்ட சொன்னாங்க, விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, நாங்க சாப்பாடு கொடுக்கணும். ஒரு மாடு, அந்த நேரத்துல இருந்த ஒரு மாட்டை, பெரிய ஒரு மாட்டை அறுத்து அதை சமைச்சு கொண்டு வந்து வச்சாங்க முன்னால. அவங்க எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து வச்சதுக்கு பின்னால சாப்பிடுங்க அப்படின்னு கட்டளை போடல. சாப்பிடாம இருக்கிறீங்களே இந்த வார்த்தையே சொல்றாங்க. அப்ப அந்த வந்தவங்க சொல்றாங்க, இப்ராஹிம், நாங்க உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சும்மா சாப்பிடுவலாம், நாங்க சாப்பிட்டா அதுக்கு நீங்க ஏதாவது அதுக்கு கூலி எடுக்கணும், அந்த கூலியை நீங்க எடுத்தாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அப்படி கூலிக்காரராக இருந்தா சாப்பிட்டதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்க, சாப்பிட்டு முடிஞ்சோடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, இதை செஞ்சீங்கன்னா போதும் அப்படின்னு அந்த வந்தவங்க பேசி சொல்றாங்க. அல்லாஹ் உண்மையிலேயே வேற ஹலீல் என்று சொல்றானே, அல்லாஹ் அவனுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டான், அவனோடைய சேர்த்து கொண்டான்னு சொல்றானே, அதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு அவங்களுக்கு அதை பேசிட்டு திருப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வற்புறுத்துறாங்க, தின்னுங்களே. அப்பதான் வந்தவங்க சொன்னாங்க, இப்ராஹிம், நீங்க அலைஹிஸ்ஸலாம் என்னதான் சொன்னாலும் எங்களால சாப்பிட இயலாது, நாங்க எல்லாருமே மலக்குமாக வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? நாங்க லூத் இருக்கிறாரு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய கூட்டத்தை அழிக்க போறோம். அவங்களுடைய கூட்டம் செய்த ஒரு பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் அழிக்க சொல்லி, நாங்க அது போற வழியில உங்களை வந்து சந்திச்சு உங்களுக்கு ஒரு சுபசோபனம் அல்லாஹ் சொன்னான். அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நாங்க வந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன சுபசோபனம்? அப்பதான் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு காலமா துவா செய்றீங்க தானே, அந்த துவாவுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான், உங்களுக்கு ஒரு குழந்தையை தாரதாக முடிவு செஞ்சிட்டான். அந்த சுபசோபனம் யோசி பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகள் இல்லாத அந்த ஜோடிட்ட கேட்டு பாருங்க, ஒரு பிள்ளையினுடைய தேவை எப்படி இருக்குது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், புள்ள இல்லையே, கடைசிக்கு ஒரு புள்ள எடுத்து வளர்க்கவா ஃபத்வா கேட்கிறாங்க. அவ்வளவு மனவேதனை, புள்ள இல்லையே. இது 80 வருட துவாவுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய சுபசோபனம் வந்தா மெய் மறந்து போகணுமே, எல்லாத்தையுமே மறந்து, வீட்டுல கல்யாணம் எல்லாம் மறந்து, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் மறந்து, தொழுகையும் இல்ல, குர்ஆன் திலாவத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல, சந்தோஷம் தாங்க இயலாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அது வீட்டுக்குள்ள போயிட்டு சொல்றதும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தந்துட்டான் பாக்கியத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட உள்ளத்துல இருந்த அந்த வேதனையை பாருங்க. இந்த சுபசோபனம் ஓகே, ஆனா நீங்க அழிக்க போறோம்னு சொன்னீங்களே, அது என்ன? அதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வந்தவங்களோட வாக்குவாதம் செஞ்சது. அது சும்மா உருவாங்களா? பாட்டம் ஆஃப் த ஹார்ட், சமூகத்தை பத்திய கவலை,
மனிதர்களை பற்றிய கவலை. நாங்க சும்மா அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ், நாங்க சமூகத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த பணிகள், எங்களோட யூத் அசோசியேஷன் அல்ல. அந்த அடி மனசுல இருந்த கவலை சமூகம், அந்த சமூகத்துக்கு இப்படியான ஒரு பிரச்சனையா, அது என்னால தாங்க இயலாது. அதனால இந்த இடத்துல சொல்றான், காண உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகமாக இருந்தார்கள். சமூகம், அதுக்கு முஃபஸ்ஸிர்கள் ரெண்டு கருத்தை சொல்றாங்க. ஒன்று, இவங்களே முழு சமூகமும் பின்பற்றுச்சு. இன்னொரு கருத்து சொல்றாங்க, எப்பவுமே அந்த சமூகத்தோட தான் இருந்தாங்க, அந்த கூட்டத்தோட தான் இருந்தாங்க. இந்த ரெண்டு கருத்தையும் சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதன் தனிய வீடு, வேண்ட மனைவி, வேண்ட பிள்ளைகள், வேண்ட குடும்பம், வேண்ட வாழ்க்கை சற்று அப்படி இருக்கிறதுக்கு ஏறாது. ஒரு உண்மையான முஃமினை பொறுத்த வரையில சமூகத்துடைய கவலை இருக்கணும், சமூகத்தை பற்றிய யோசனை இருக்கணும், வாலிபர்களை பற்றிய யோசனை இருக்கணும், வாலிபர் பெண்களை பற்றிய யோசனை இருக்கணும், வாலிபர் சமூகத்தை பற்றி அந்த கவலை இருக்கணும், ஊர்ல இருக்கக்கூடிய விதவைகளை பற்றிய கவலை, ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை பற்றி, ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வறுமையானவங்களுடைய நிலைமை, ஊர்ல மார்க்கம், தீன், ஷரியத்தை படிச்சவங்க, படிக்காதவங்க, இவரோட நிலைமைகள் என்ன? ஒரு பெண் ரோட்ல போறா, இஷா தொழுகைக்கு பின்னால, இந்த பெண் ஏன் இந்த நேரத்துல போறா? வீட்டுல இருக்க வேண்டிய பெண் எங்க வேலைக்கு போறா? என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா? என்னனால இப்படியான நிலைமையில் நடக்கக்கூடாது. பர்தா இல்லாம இருக்கிறாங்களே, பாவத்தோடு இருக்கிறாங்களே, எத்தனை வேண்ட கவலை. இது சமூகம் ஒவ்வொருத்தர உள்ளத்தில் இருக்க வேண்டிய கவலை. இது விசேஷமாக பள்ளியில நிர்வாகிகளுக்கு கீழாக இருக்கணும் அசோசியேஷன்கள். அவங்க அதை வழிநடத்தணும், அவங்க சொல்லணும். வேற கல்வி நிலையம், வேற மார்க்க ரீதியான விஷயம், யூத்துடைய விடயங்கள், பெண்களுடைய விடயங்கள், பக்குவமா, பேருதலா, அழகான ஏற்பாடுகள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, 35 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 35 வயசு, இன்னும் நுபுவத் கொடுக்கப்படல. அந்த மக்காக்குள்ளால யஹூதிகளுடைய அந்த ஒரு கூட்டம் கவலைப்படுறாங்க. என்ன தெரியுமா கவலைப்படுறாங்க? இங்க மக்கால பாதுகாப்பு இல்ல, மக்காக்கு வழிபோக்கர்கள் வாராங்க, இந்த அதற்கு அவங்களோட பொருட்கள் பறிக்கப்படுது, அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை அவங்க உருவாக்கினாங்க. ஹல்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லி ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த சங்கம் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அந்த சங்கத்தோட சேர்ந்து கொள்றாங்க. நானும் சேர்ந்து வேலை செய்கிறேன். எத்தனை வயசு? 35. கவலை, சமூகத்தை பற்றிய கவலை, சமூகத்தை பாதுகாக்கணுமே, இவங்களை விட்டு நான் போக முடியாது. ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மக்கள் நேர்வழி அடையணுமே. ஒரு வாலிபர் மது போதையில இன்னொரு சமூகத்துல சண்டை பிடிச்சி அந்த சமூகத்துடைய ஒரு வாலிபனை அடிச்சு செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். கோடிக்கணக்கான ரூபாய்கள் முஸ்லீம்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. முழு நாட்டிலே முஸ்லீம்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு அடிப்பாங்களோ, எங்களை திப்பாங்களோ, எங்களுக்கு பிரச்சனை வருமோ. அந்த நேரத்துல மஸ்ஜித் நிர்வாகிகள், பெடரேஷன்கள், அந்த ஒவ்வொரு கூட்டங்களும் என்ன தெரியுமா பேசினது? இந்த வாலிப வயசுலயே பக்குவப்படுத்திருந்தா நல்லமே, இதனால கணக்கு இல்லாம அந்த ஊர் விட்டதுனாலதானே இவன் மதுபோதை கடுமையானான், அதனாலதானே இவன் போயிட்டு மாட்டிப்பட்டான், அதனாலதானே முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய அழிவு. சப்ஜெக்ட் நடந்ததுக்கு பிறகு எல்லாரும் கவலைப்படுறாங்க. ஆனா முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னைக்கு பாருங்க, மருமகன் வந்திருக்கிறாரு வீட்டுக்கு, கல்யாணம் முடிச்சு 1 மாசம். இப்ப வீட்டுல மாமா டென்ஷன் ஆகுறாரு. என்ன? மருமகன் ட்ரக் அடிக்டட். அதுல கொஞ்சம் இவரை பாருங்களே, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலுமா? உங்க மருமகன் எங்க இருந்தாரு? எங்க ஊர்ல தான் இருந்தாரு. அப்ப ஊர்ல இருந்த நேரத்துல அவரை கவனிக்க இல்லையா, பார்க்க இல்லையா? வாலிபர்கள விஷயங்களை நீங்க பொறுப்பெடுக்க இல்லையா, யோசிக்க இல்லையா? அந்த டைம்ல பிசினஸ் இருந்தேன், யோசனை ஒன்றிக்கல. பாருங்க, இன்றைக்கு வீட்டுக்குள்ள வந்த மருமகன் ட்ரக் அடிக்டட். அப்ப நாங்க சமூகத்துல அதை பத்தி கவலைப்பட்டிருந்தா, சமூகத்துல அதை பத்தி யோசிச்சிருந்தா, வாலிபர்களை நெறிப்படுத்தணுமே அதை பத்தி கவலைப்பட்டிருந்தா. ஒரு வாலிப பெண் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாள், 17 வயசு பொம்பளை புள்ள தூள் அடிக்கிறாள். இப்ப இவரை பத்தி வாப்ப கவலைப்பட்டு அழுகிறா, உம்மா கவலைப்பட்டு அழுகிறா, குடும்பமே உட்கார்ந்து கொண்டு அழுகிறாங்க. காசு இல்லாம இல்ல, சொத்து இல்லாம இல்ல, எல்லாத்திலும் ஹை லெவல்ல. ஆனா இப்ப ஏன் இது நடந்துச்சு? கணக்கெடுக்கல, யோசனை பண்ணல. 7ஆம் வகுப்பு பொம்பளை புள்ள பிரெக்னன்ட் ஆகுறா முஸ்லிம்.
ஏழாவது பொம்பளை பிள்ளை ஸ்கூல்ல எங்க நாட்டுல என்கிட்ட சார் சொல்றாரு, அந்த ஸ்கூலுக்கு நான் போன நேரத்துல அதுக்கு எங்க ஸ்கூல்ல 7ஆம் வகுப்பு பொம்பளை பிள்ளை பிரெக்னன்ட் ஹஸ்ரத் அப்படின்றாங்க. இப்ப இங்க வந்து கவலைப்படுறாங்க. எங்க மஸ்ஜித் நிர்வாகிகள், எங்க ஊர்ல சங்கங்கள், ஒவ்வொரு அந்த 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 சமூகத்துல நடக்கக்கூடிய விடயங்களை விளங்கி அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணி புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்தி வழிகாட்டல்கள் காட்டி நாங்க ஒவ்வொருத்தரையும் நல்ல மாதிரியான நிலைமைக்கு போய் கொண்டு போய்த்திருந்தோம். நாளைக்கு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவை. வீட்டுக்குள்ள கல்ல இறங்கி பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மாட்டி பட்டா ஊர்ல வாலிபர்கள் தான் எங்களுக்கு தூள் கடுமையானவங்க. இப்ப கவலைப்படுறாங்க, இவங்களை நாங்க திருப்பிருந்தா நல்லமே, வாலிபர்கள் நிகழ்ச்சிகள் வச்சிருந்தா நல்லமே, வாலிபர்களுடைய சங்கங்களை உருவாக்கி நெறிப்படுத்திருந்தா நல்லமே, மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்தா நல்லமே, ஈமான கொடுத்து இப்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு கூட்டம் இன்னும் எப்படி செய்யறதே தெரியாம இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேரை எப்படி தெரியாம இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் சமூகத்தை பத்திய கவலை, சமூகத்தை பத்திய யோசனை. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு அது தாக்கத்தை உண்டாக்குறது அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தர்க்கம் செய்யறாங்க, நீங்க அந்த கூட்டத்தை அழிக்க போறீங்க தானே, அந்த கூட்டத்துல ஒரு 50 பேர் இருந்தா நீங்க அந்த கூட்டத்தை அழிப்பீங்களா? நல்லவங்க இல்ல, நல்லவங்க இருந்தா நான் அழிக்க மாட்டேன். இரண்டாவது 40 பேர், 50 40 10 5 சொன்னாங்க. 5 நல்ல ஆட்கள் இருந்தாலும் அந்த கூட்டத்தை நாங்க அழிக்க மாட்டோம். அந்த 5 பேர்னால நல்ல அந்த கூட்டத்துக்கு நாங்க எந்த விதமான இதுவும் செய்ய மாட்டோம். அப்ப கடைசிக்கு சொல்றாங்க, ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் நல்லவர், அதனால அந்த கூட்டத்தை நீங்க அழிக்காம இருங்களே, பாதுகாப்பா புரிங்களே. அப்ப சொல்றாங்க, ஒரே ஒரு நல்ல மனிதர் இருந்தாலும் நாங்க அந்த கூட்டத்தை அழிக்க மாட்டோம், நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை அழிக்க சொல்லி, அல்லாஹ்வுடைய கட்டளை அழிக்க சொல்லி இப்ப என்னால ஒன்றும் செய்யலையே, அதுதான் அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அடி மனசுல இருந்து வெளியான அந்த சத்தம் எனக்கு இப்ப அல்லாஹ்வுடைய முடிவு, என்னால ஏழுமானதா நான் முயற்சி செஞ்சேன். நாங்க ஒத்தர குற்றவாளியாக ஆக்குறதுக்கு பொய் காரணங்களை சொல்லி அவரை குற்றவாளி ஆக்கி அவரை பிரச்சனைக்குரியவர் ஆக்குறதுக்கு முயற்சி வரும். ஷரியத்துல சில இடங்கள்ல அனுமதி இருக்குது, ஒரு மனிதனுடைய குறைய மறைக்கிறதுக்கு 100 பொய்ய சொல்லுங்க அப்படின்னு. 100 பொய்ய சொல்லுங்க, அவனுடைய குறைய மறைக்கிறதுக்கு. தப்ப வைங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களை அநியாயமாக்காதீங்க. அவங்கள பாருங்க, என்ன என்வாரன்மெண்ட்ல வாழ்ந்தாரு, எங்க இருந்தாரு, எப்படி அவருக்கு நாங்க மோட்டிவேஷன் பண்ணலும், அவேர்னஸ் பண்ணலும், புத்துணர்வு. இந்த மென்டாலிட்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலே நாங்க உருவாகணும், பிள்ளைகளை உருவாக்கணும். யாரோட சண்டைக்கும் பிரச்சனைக்கும் வாக்குவாதத்துக்கும் அடி தடிக்கும் ஏச்சு பேச்சுக்கும் அப்படி அல்ல. நாங்க நிதானமான முறையில் இருந்து விஷயங்களை சாதிக்கக்கூடிய அந்த மனோநிலைமை எங்களோட வீடுகளுக்குள்ளால் இருந்து உருவாக்கப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கவலை. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா 4வது குவாலிட்டியை சொல்றான், முனி என்ன இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்புவாங்க, யாரின் பக்கமும் திரும்புறது இல்லை. மக்கள் பக்கம், ஹாஜியார்ட வீட்டுல முன்னால போயிட்டு நிக்கிறது, அவர்கிட்ட போயிட்டு தலை சொறிகிறது, இவர்கிட்ட போயிட்டு தலை சொறிகிறது, பைத்துல் ஜகாத் எதிர்பார்த்து நிற்கிறது இல்லை. ரப்புக்கு முன்னால மட்டும்தான், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கிறது, வேற யார் கேட்கிறது? என்ன பிரச்சனை வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், என்ன துன்பம் வரட்டும், யாருக்கும் கேட்க மாட்டேன், என்ற ரப்பிட்ட மட்டும்தான் நான் கேட்டேன். அந்த மனோநிலைமை. கனிமா அன்பான சோழர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த சம்பவம் ஒன்று சொல்றான், ஆச்சரியமான ஒரு சம்பவம். எகிப்துக்குள்ளால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியோட என்டர் ஆகுறாங்க. எகிப்துக்குள்ளால எகிப்து அரசன் அந்த நேரத்துல படு மோசமான ஒரு தன்மை உள்ளவனாக இருந்தான். அவன் எப்படின்னா, யாரெல்லாம் அவங்க அந்த நாட்டுக்குள்ள வருவாங்களோ அதுல மனைவி அப்படின்னு சொன்னா ஒருவருடைய அவனை பிடிச்சிட்டு வந்து அவருடைய அரச அந்த மாளிகையில தவறாக நடந்து கொள்வான். அதுக்கு பிறகு அனுப்பிட்டு விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட மனைவியோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்டர் ஆகுறாங்க. ஹஜ்ரத் சாரா யாரு தெரியுமா? அதுக்கு முன்னால அல்லாஹ் அப்படியான அழகான ஒரு பெண்ணை படைக்கவே இல்லை, கியாமம் வரையில் அப்படியான ஒரு பெண்ணை படைக்கவே மாட்டான். அவ்வளவு அழகான பெண் தான் ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வந்து கேட்டோன்னு இது என்ற சகோதரி அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னால சகோதரி,
டிவோர்ஸ் ஆனா மறுவ சகோதரியான இஸ்லாம் ஒரு சகோதரியுடைய அட்ரஸ்ல வச்சுக்கிறதுனால அந்த வார்த்தையை பாவிச்சாங்க. ஏண்டா மனைவின்னு சொன்னா பிடிச்சிட்டு போவான். ஆனாலும் அந்த ஹஜ்ரத் சாராவுடைய அழகு உடனடியாக பிடிச்சிட்டு போனாங்க. அரச மாளிகையில கொண்டு போய்ட்டு விட்டுட்டு அந்த வேளாட்கள் வர அரசன் பார்க்கிறான், அழகு தாங்க இயலாது, இவன் பேச்சுவார்த்தை நடத்தாம தவறான வழியில போறதுக்கு முயற்சி செய்யறான். இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதறணுமா இல்லையா, தடமாறணுமா இல்லையா, போர் பண்ணணுமா இல்லையா, நாட்டுக்கு போயிட்டு பட்டாளர் எடுத்துட்டு அடிக்கணுமா இல்லையா? நாங்க அப்படித்தானே யோசிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டிட்டாங்க. தக்பீரை கட்டி வாலிபர்களே இந்த பண்பை எடுங்க. எவன்டம் வைத்து நிற்காதீங்க, யார்ட்டம் வைத்து கையேந்தாதீங்க, தஹஜ்ஜுல எழும்புங்க, அல்லாஹ்ட முன்னிலையில அழுங்க. பாப்பமா பிள்ளைகளுக்கு இந்த மோட்டிவேஷனை பண்ணுங்க. எவன்டம் கை நீட்டாது, யார்ட்டம் வைத்து நிற்காது, அல்லாஹ்ட்ட கேளு, தஹஜ்ஜுல எழும்புங்க, அழுங்க, சொல்லுங்க, 5 நேர தொழுகைகள்ல அழுங்க. இத பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க, வீட்டுல மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, மகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது என்ன பிரச்சனையா இருக்கட்டும் ரப்பிக்கிறான். முதல் இந்த சபபெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா சபப் தான். அதெல்லாம் ரப் கிடையாது. ரப் ரப்ப சபப் நஹீன, அது ரப்பர் தான், சபப் அல்ல. இந்த ஈமான் இதுக்கு நான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது சயின்டிபிக்கலா, ஆனா அதெல்லாம் பேசுறது நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. பெரியமான அன்பான சகோதரர்களே, அங்க தக்பீர் கட்டுறாங்க. இங்க மனைவி என்ன சிச்சுவேஷன், அரசன் கையை நீட்டுறான். எப்படியான ஒரு நிலைமையாக இருக்கும்? நாங்கண்டா சந்தர்ப்ப சூழ்நிலை என்னதான் செய்ய, அடிக்கிறது ஒரு கம்பும் இல்லை, வெட்டுறதுக்கு ஒரு கத்தியும் இல்லை, எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப என்ன செய்ய? சந்தர்ப்பமே. ஆனா ஹஜ்ரத் சாராவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தீன், அந்த மார்க்கம், ஒரு பெண்ணிடத்துல தீன் வந்தா, மார்க்கம் வந்தா சமூகமே பாதுகாக்கப்படும். வீடுகள் இருக்கிற பெண்களோட தர்பியத், இன்னைக்கு பெண்கள் எங்க இருக்கிறாங்க? பெண்களுக்கு சுதந்திரம் தேவை, பெண்களுக்கு எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாம் பேசி ஸ்டேஜ்ல கொண்டு வந்து ஒரு அந்நியன் கழுத்துல கிராஜுவேஷன் பேர்ல மாலையை போடுறான். அவனோட இருந்து போட்டோ எடுத்து நிரந்தரமாக என் மகள் ஒரு அந்நிய பெண்ணோட இருக்கிறதுக்கு ஏழும் அப்படின்ற கேவலமான நிலைமையை காட்டி கொடுத்துக்கிறோம். நாங்க எஜுகேஷன் பேர்ல, கல்வின்ற பேர்ல ஒரு யதார்த்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது சுமார் ஷோவா போயிட்டு இருக்குது. ஒரு கிளக்க போட்டுக்கொண்டு அங்க போயிட்டு நின்று கொண்டு மகனோட பாருங்க, பெண்களை பாருங்க, அந்நிய ஆண்களோடு உட்கார்ந்து கொண்டு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ரோட்ல தண்ணிய போற வீடியோல அப்பா பாருங்க. உங்களோட வீடியோல என்ன மகள் எங்க இருக்கிறா, என்ன பக்குவத்தை கொடுத்திருக்கிறேன், என்ன பேணுதலை கொடுத்திருக்கிறேன், என்ன மோட்டிவேஷன் பண்ணிருக்கிறேன். கல்யாணம் முடிச்சு 2 மாசத்துல டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க. வைஃப் சரியில்லை, மாப்பிள்ளைக்கு தெரியாத என் மகள் என் வைஃபுக்கு நான் தீனை கொடுக்கணும். கல்யாணம் முடிச்ச காலத்துல ஐடென்டிஃபை யுவர் வைஃப் சைக்காலஜி, என்ன அவட சைக்காலஜி இருக்குது, அவட பாருங்க. what is the personality of my wife, என்ன வைஃப் பர்சனாலிட்டி என்ன, அதை பார்த்து நான் மார்க்கத்தை கொடுக்கணும், தீனை கொடுக்கணும், தாலீம ஹயாத்தாக்கணும், வீட்டுக்குள்ள மார்க்கத்தை சொல்லணும், வீட்டுக்குள்ள ஈமான பேசணும், ஈமானுடைய தொடர்பை உண்டாக்கணும். என்ன வைஃப் அந்த பண்பு இல்ல. எத்தனை மாப்பிள்ளமார் வைஃப் மார்க்கத்தை கொடுத்தோம். நாங்க இந்த காலிக்கோட்டுக்கு 1.5 வருஷமா வாழ்ந்தோம், சரி வருதில்லை, டிவோர்ஸ் தான். இப்ப என்ன நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை, நானும் பிஸி. அவ வரத்துல திரும்பியே வரணும், அவ வரத்துல நல்லா வரணும். கண்ணியமான அன்பான் சொல்லுங்க, எங்க இருக்குது? எத்தனை வீடுகள்ல நாங்க இன்றைக்கு கல்யாணம் முடிச்சவங்க மோட்டிவேஷன் பண்றோம், கல்யாணம் முடிக்கல மகளுக்கு, உம்மக்கு, எங்களோட தங்கச்சிக்கு, டாக்டருக்கு நாங்க என்ன தீன கொடுத்திருக்கிறோம். நீங்க ஹஜ்ரத் சாரா எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எனக்கு தெரியும், என்ற வாழ்நாள்ல என்ற மேல ஒரு அந்நிய ஆணுடைய விரல் கூட பட்டதில்லை. என்ன நீ பாதுகாரு, என்ன நீ பாதுகாரு. எத்தனை வீடுகள்ல கொடுத்திருக்கிறோம், வைஃபை கொடுத்திருக்கிறோமா, மகளை கொடுத்திருக்கிறோமா? இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். சந்தர்ப்ப சூழ்நிலை அல்ல. ஏதோ வாழ்க்கை போகுது, காலம் போகுது, காலத்துல இன்றைக்கு சயின்ஸ் போயிட்டு கொண்டு இருக்குது, முன்னே இல்ல. எப்பவுமே தீன் தான், மார்க்கம் தான். ஒரு பெண் வீட்டுக்குள்ள பெண்ணாக இருந்தா அவளுடைய மகள் இமாம் ஷாஃபியை போல மகன் வருவாரு. இன்றைக்கு இமாம் ஷாஃபியை எதிர்பார்க்கிறோம், இமாம் புகாரி எதிர்பார்க்கிறோம். உம்மா பார்த்தா ஷாப்பிங் பண்ணி கொண்டிருக்கிற பர்தா இல்லாம இவரோட மகன் ஷாஃபிய மாதிரி வரும். இமாம் ஷாஃபிய மாதிரி. இமாம் ஷாஃபியோட உண்மை யாருன்னு பாருங்க, இமாம் மாலிக் உண்மை யாருன்னு பாருங்க. காதிக்கோட்டுக்கு பிரச்சனை வந்தோன்னு
காதி உண்மையான அல்லாட பயமுள்ள காதியாக இருந்தா சரியா ஐடென்டிஃபை பண்ணுவாரு இங்க யாரு இவங்களோட பர்சனல் ப்ராப்ளமா தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்டா நல்லா ஐடென்டிஃபை பண்ணினா காதிக்கு விளங்குது மாப்பிள்ளையோட உம்மட்ட தான் பிரச்சனை இருக்குது. மாஷா அல்லா, நாங்க அடுத்த செஷன் வச்சு விளவுமே மாப்பிள்ளையோட உம்மா, மாப்பிள்ளையோட வாப்பா, தொண்ட உம்மா, தொண்ட வாப்பா 4 பேரும் நீங்க கவுன்சிலிங்க்கு போயிட்டு வரணுமே. அடுத்தது போடுறாரு. அடுத்தது வந்தா கவுன்சிலிங் முடிஞ்சு வர 2 மாசத்துக்கு 2 கிழமைக்கு பின்னால நாங்க சேர்ந்து வாழ்றோம், எங்களோட மகன் சேர்ந்து வாழட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான ஐடென்டிபிகேஷன் லேஸ் இல்ல. நாங்க எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கிறோம், என்னமோ சும்மா இன்னைக்கு பிரச்சனை நாளுக்கு நாள் கண்ணியமான சோழர்ல மனுஷனவங்க நாங்க ஒவ்வொருத்தரும் தெளிவாக இருக்கணும். நீங்க அதுல சாரா அல்லாஹ்ட துஆ செய்யறாங்க, தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த அரசனுடைய கை கால் எல்லாம் அப்படியே கல்லு மாதிரி ஆகிருச்சு. அல்லாஹ் பாதுகாத்தான். அவன் கத்துறான், ஒரு சைத்தான கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, ஒரு ஜின்ன கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன ரிலீஸ் பண்ண சொல்லுன்னு சொன்னே. அதுல சாரா துஆ செய்யறாங்க, மர்வா அவன் ஒழுங்கா மாறுறான், மர்வா முட்றான் இல்ல, 2ஆம் முறை கைய போறான். அதுக்கப்புறம் மர்வா துவா பதுவா, மர்வா கை மாறுது 3 முறை. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் அவனுக்கு சோதனையை கொடுத்தான். அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல கெஞ்சிறான், கதறான், மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறம் விட்டதுக்கு பின்னால அவன் சொன்னான், இந்த சூனியம் செய்யக்கூடிய பெண்ணை கொண்டு போயிட்டு விட்டுட்டு வாங்க, எனக்கு வானம் இவ. போகத்துல தங்கம், வெள்ளி, ஆடைகள், மிருகங்கள், அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு பாருங்க, அடிமைகள், அரச மாளிகைகள் இது அனுப்பத்திலே இந்த நல்ல பெண்ணோட எந்த மூத்த மகள் இருந்தா நல்ல. அரசன் முடிவு செய்யறான், என் மூத்த மகளை கூப்பிடுங்க, இந்த பெண்ணோட அனுப்பி வைங்க. ஹஜரத் ஹாஜர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் பாருங்க, அனுப்புறாங்க. அங்க போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகையில இருந்து சலாம் கொடுக்குறாங்க, சலாம் அலைக்கும் அப்படின்னு. அது சாரா முன்னுக்கு வந்து, உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல பார்க்கத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க ஒன்றும் சொல்லவானம், நீங்க இங்கிருந்து போனீங்க தானே, நான் என் ரப்போட தொடர்பானேன், தக்பீர் கட்டினேன், தொழுகைக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருந்த திரையை அகட்டிட்டான், நான் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னா. நாங்க எங்க இருக்கிறோம்? இன்னும் அந்த ஈமான நாங்க எடுக்கல. அதுதான் ஈமான்ட உழைப்புன்றது, ஈமான உண்டாக்குறன்றது. அது கவிஞமான அன்பான சோர்ல இன்னும் அந்த பண்புகள் இருக்குது. இந்த டைம் முடிஞ்சிருச்சு நல்லாவே. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையை ரப்பின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக, இந்த பொலிட்டிக்ஸை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக, அடிக்கடி வீடுகள்ல பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட உருவாக்குக அந்த நல்ல தன்மைகள். இதுதான் அல்லாஹ்விடத்துல பொருத்தத்தை உண்டாக்கூடியதாக இருக்கும். அப்படியான நிலைமைகளை நாங்க உருவாக்குறதுக்கு முயற்சியும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரை கபூல் செய்து கொள்வானா. எங்கள் நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா, பாவனை மன்னித்து தருள்வாயா. யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நல்ல அந்த தன்மைகளை எங்களுக்கும் தந்தருள்வாயா. வாழ்நாள்ல எல்லா நிலைமைகளையும் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோட வாழக்கூடிய யா அல்லாஹ் உன்னுடைய தீன், உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய ஷரியத்துடைய யதார்த்தத்தை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தாயா அல்லாஹ். எல்லா நிலையிலும் உதவி செஞ்சருள்வாயா. எங்களோட வாலிப பெண்கள் யா அல்லாஹ் அனைவரிடத்திலும் தீனுடைய அந்த வாழ்க்கையை நீ உண்டாக்கிடுவாயா. யா அல்லாஹ் முழு உலக முஸ்லீம்களோட பாவங்களை மன்னித்து தருள்வாயா. யா அல்லாஹ் விசேஷமாக யா அல்லாஹ் இஸ்லாமிய நாடுகள்ல முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். சின்ன குழந்தைகள் யா அல்லாஹ், கர்ப்பிணி தாய்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஒன்றுமே அறியாதவர்கள் யா அல்லாஹ், எதுக்கு தாக்கப்படுகின்றார்கள் தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ என்ன ஹிக்மத்தை வச்சிருக்கின்றாய் அது உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ். எல்லா நிலையிலும் உதவி செஞ்சிருவாயா. அவர்களுடைய நிலைமைகளை சீராக்கிடுவாயா. யாழ்லா சுதந்திரமான நிலைமையை உண்டாக்கிடுவாயா. அல்ல எங்களை நாட்டிலும் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு யாழ்லா விசேஷமாக யாழ்லா நல்ல சூழல்களை நீயே உருவாக்கித்தாயா அல்லா. நல்ல தலைவர்கள் தாயா அல்லா. யாழ்லா எங்கள் முஸ்லீம் சமூகம் உன்னின் பக்கம் திரும்பக்கூடியவங்கள் ஆக்கிறியா அல்லா. அவன் ஈமான்களை உறுதி செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லா. வாலிபர் பெண்கள் யாழ்லா உன்னின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லா. யாழ்லா எங்களோட உள்ளங்கள்ல நிறைய ஹலாலான தேவைகள் இருக்குது யாழ்லா. நீயே அவைகளை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். ஈமானுடைய வாழ்ந்து ஈமானுடைய மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.